கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? நான் எங்க போனேன், அவங்க தான் வரட்டாங்க. அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் கடைசி நேரத்தில் வேட்பாளர் அறிவிச்சாங்களாம். ஆனால் அது நடந்துருச்சான். எந்த கட்சி, என்ன சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியில மேலூர் வேட்பாளரா காஞ்சிபுரம் முன்னாள் எம்பி பேரா அறிவிச்சாங்க. அவரும் வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா உட்கட்சியில எதிர்ப்பான். காங்கிரஸ் கட்சி தானே, அங்க உட்கட்சி ஜனநாயகம் அதிகமா இருக்குமே. மேலூர் பொறுத்த வரைக்கும் நாங்க கடந்த 3-4 ஆண்டுகளாக ஏற்கனவே விட்ட இந்த தொகுதியை கடந்த 25 ஆண்டுகளாக அதிமுக கோட்டையாக இருக்கிறாங்க என்ற ஒரு இமேஜை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆமா, மகனுக்கு சீட் கொடுக்க கூடாதுன்னு அப்பா அடம் பிடிச்சு சீட் வாங்கிட்டாரா? ஆமா, அமைச்சர் காந்தி தனக்கு தான் மீண்டும் சீட் வேணும் அப்படின்னு அன்பா கேட்டிருக்காரு. ஜெகத் ரட்சகன் எம்பி பேசி முடிச்சு பிரச்சனை இல்லாம அவரும் மனு தாக்கல்லாம் பண்ணியிருக்காரு. பல பிரச்சனை ஒன்றும் இல்லையா, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ எங்க சன்னோட என் கூட தான் வந்தார். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் முடிவு எடுத்து திருப்பி என்ன இன்னைக்கு சொன்னார். அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ணுவாங்க, அது தேவையில்லாததெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தலைவர் முடிவு எடுத்து பண்ணதுனால நான் திருப்பி முடிவு 7வது முறை. 7வது மனு தாக்கல் பண்றதுல நல்ல நேரம் தான் ஹைலைட்டே. வெயில்னு கூட பார்க்காம எல்லா கட்சி வேட்பாளர்களும் கரெக்டா மத்தியானம் 12 மணிக்கு மொத்தமா வந்துட்டாங்களாம். அப்படிதான் திண்டுக்கல்ல முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் திமுக எம்எல்ஏ ஐபி செந்தில்குமாரும் ஒரே நேரத்துல மனு தாக்கல் பண்ண போயிருக்காங்க. இப்ப என்னன்னா எல்லாமே இந்த நல்ல நேர பிரச்சனை தான். 12 மணிக்கு ஐபி செந்தில்குமார் அவர் வரதா இருந்தது. 11 மணிக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வரதா இருந்துச்சு. ஆனா 11 மணிக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் உள்ள போயிட்டாங்களாமா. அதனால அந்த கன்ஃபியூஷன் என்ன ஆயிடுச்சுன்னா 11:30 மணிக்கே ஐபி செந்தில்குமார் வந்துட்டாரு. 12 மணிக்கு திண்டுக்கல் சீனிவாசன் வந்துட்டாரு. இப்ப 2 பேருமே உள்ள போக முடியாது, வெளியே வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் தடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க, எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு. அவர் மட்டும் போட்டோம் போங்க, அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போட்டோம் மேம். இல்ல மேடம், ஒரே ஒரு தான் மேடம். இதுல ஐபி செந்தில்குமார் சொல்றாரு, அண்ணன் கொஞ்சம் பொறுங்க, அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள உள்ள விடுவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்னப்பா தம்பி நீயே இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு யாரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கிட்ட சொல்றாரு. அப்புறம் ஒரு வழியா பின் வழியா போயிருக்காங்க. பின் வழியா? ஆமா, அப்படி போனதுக்கு அப்புறம் கூட ஃபர்ஸ்ட் ஐபி செந்தில்குமார் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் பண்ணியிருக்காரு. இதுல என்ன ஹைலைட்னா இந்த நல்ல நேரம் தான். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க.
சார் நீங்க டயத்துல அந்த டயத்துக்கு வந்துட்டாங்களா? இப்போ நீங்க அடிக்கிறேன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணிருப்பாங்களா? பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க, அதை பண்ணுங்க பிரதர், யோசிக்காம பண்ணுங்க. இல்ல அவ்வளவுதான் பண்ணுங்க. இந்த அரை மணி நேர வித்தியாசத்துல இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கு. கடைசியில முதல்ல வந்தவங்களுக்கே முன்னுரிமைன்னு சொல்லிட்டாங்க. மதுரையில பிடிஆர் செம்மையா கோவப்பட்டு இருக்காரு. நடிகர் இயக்குனர் சுந்தர் சி பத்தி கேட்டதும் கொந்தளிச்சிட்டாரு. கருத்து ஆளாளுக்கு பாருங்க. அதுக்கும் சொல்லுவேன், தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எவ்வளோ பணி இருக்குது. அதனால் நீங்களாம் லோக்கல் ரிப்போர்ட்டர், உங்களுக்கு ஏதாவது உண்மையிலேயே உங்கள் சார்பாகவோ இல்லை மக்கள் சார்பாகவோ கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க, உங்கள் கருத்தாக சொல்லுங்கள், நான் மரியாதையோடு பதில் சொல்கிறேன். யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாமல் தகவல் தெரியாதவர் பேசினா அவருடைய அறியாமைக்கு நான் ஏங்க பதில் சொல்கிறேன்? வேறு வேலை இல்லையா எனக்கு? சரி, இன்னைக்கு மனு தாக்கல் முடிஞ்சு போச்சு. மனு தாக்கல் நடக்கும்போது சுவையான சம்பவங்கள் நடந்திருக்குமே, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஊர்வலமா வர்றது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நடந்திருக்கு. நீ தான் எடுத்துட்டீல. தேர்தல் பரப்புரையில நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்திருக்கும், அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. தலைவர்கள் எல்லாருமே புதுச்சேரியில முற்றுகையிட்டு இருக்காங்க. அங்க தேர்தல் பரப்புரை முடிய போகுது. ஆமா, காங்கிரஸ் ராகுல் காந்தி, திமுக ஸ்டாலின், அவங்க ரெண்டு பேருமே ஒரே மேடையில வந்தாங்களா? ஒரே மேடையில் இல்ல, ஒரே ஊர்ல. ஒருவேளை அந்த கூட்டணி பேச்சு பிரச்சனை இன்னும் இருக்குமோ என்னன்னு தெரியல. ராகுல் மீட்டிங் நடந்திருக்கு, அப்புறம் ஸ்டாலின் மீட்டிங் நடந்திருக்கு. இங்க இருக்கிற உங்க அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருக்கா? சட்டசபைக்கு மாண்பு இருக்கா? உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு மரியாதையாவது இருக்கா? இங்க ஆளினால் யாரு? ஆளுநர். இங்க ஆளுநர் யாரு? ஆளினால். ஆளினால் யாருன்னா ஆளுநர். புதுச்சேரியில சீமானும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கார், அதை சொல்ல மறந்துட்டீங்க. எந்த வளமும் இல்லாத சிங்கப்பூரால் வெறும் கடலமைத்து வைத்துக் கொண்டு உலகத்தரத்திற்கு முன்னேற முடிகிறது ஒரு புதுச்சேரி அளவே உள்ள மாநிலம் என்றால் அங்கே ஊழல் லஞ்சம் இல்லை, ஒரு முறையான நிர்வாகம் இருக்கிறது. ஒரு கனவை சுமந்து வந்து என் நாடு, என் மக்கள், என் மக்களின் நலன், என் மக்களின் எதிர்காலம் என்ற ஒரு புனித கனவை சுமந்து வந்த ஒரு புரட்சியாளன் லீ குவான் யூ வந்தான். இங்க அப்படி இல்லையே, இங்க அப்படி இல்லை. அதே கடல் தான் இங்க இருக்கு. அவன் கடல் மட்டும்தான், சிங்க கடல் இருக்கு. சிறந்த சுற்றுலா தலமாக கோவா போல நம் புதுச்சேரியை மாற்ற முடியும். பாஜக அண்ணாமலை இனிமே தினமும் பிரஸ் மீட் கொடுப்பாராம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். அன்னை பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கங்கண்ணா. இன்றிலிருந்து நம்ம தேர்தல் முடியும் வரை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தினமும் நான் ஏதோ ஒரு இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு,
முறையாக அமர்ந்து இந்த சந்திப்பை நம்ம நடத்துவோங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறோமோ அங்கே. ஏன்னா நம்முடைய தலைவர்கள்லாம் வேட்பாளராக எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க. அதே போல திரு பியூஷ் கோயல் அவர்களும் எங்க அவைலபிளா இருக்கிறாங்களோ தினமும் அவங்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவாங்க. இந்த தேர்தலுடைய பேச்சுல சென்டிமெண்ட் சம்பவங்கள் பதிலுக்கு பதில், அதாவது பதிலடி கொடுக்கிறது, அதுதான் வந்து சூப்பரா சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுது. எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு, உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, தலைமைக்கு விசுவாசவாதிகளுக்கு இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை எங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிஞ்சுதா? இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காருல, நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். எங்க ஆளுகள்லாம் கூட ஒருத்தர் 2 பேரு அண்ணா இவரை சேர்த்திக்கலாம், டே சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சிக்கு போயிரும், திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னங்கிறாங்கண்ணா, அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சுதுண்ணா அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீமா இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? நான் எங்க போனேன், அவங்க வரட்டாங்க. அந்த உதயகுமார், ஆமா, தண்ணி பாடல கொண்டு எரிஞ்சு வெளியேற்றினது யாரு? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க அங்க வந்திருக்க முடியாது, டிவில பாத்துருப்பீங்கல்ல, சொல்லுங்க. அப்போ கடைசி வரைக்கும் மக்கள் பிரச்சனைகளை பேச மாட்டீங்க, திட்டங்களையும் சொல்ல மாட்டீங்க. அது நேரம் வரும்போது சொல்லுவோம். சரி, தேர்தல் பரப்புரையில நடந்த சுவையான சம்பவங்களை, அதாவது கேம்பெயின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அப்படியே வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் விடுங்க. நீங்க குறுக்க வரீங்களா, அதனால உங்களுக்கு சொல்றேன். இது போல முக்கியமான செய்திகளை, சுவையான அரசியல் சம்பவங்களை நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.